ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா நம்ம இன்னைக்கு அந்த செடியை எப்படி ரீபாட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கார்டனில் இப்போ ஸ்டாண்ட் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல் பெயிண்டிங் ஒர்க் நடக்குது. பெயிண்டிங் ஒர்க்கும் இந்த ஸ்டாண்டுக்கு முடிச்சிட்டோம். அந்த செவருக்கு மட்டும் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிச்சுட்டு அப்புறம் செடியெல்லாம் தூக்கி மேலே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு செய்யும்போது நிறைய உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது கார்டனில். செடி லைட் வெயிட்டான கொக்கோபீட்டில் வளர்கிற செடி, சிண்டரில் வளர்கிற செடி எல்லாத்தையுமே மேலே தூக்கி வைக்கலாங்கிறது என்னோடய பிளானு. ரெண்டாவது இப்போ பாருங்கள், இந்த பெயிண்டிங் அல்டிமா ப்ரொடெக்ட் இந்த செவருக்கு ஃபுல்லாகவே நாங்கள் அடிக்கிறோம். ஆல்ரெடி அதுதான் அடிச்சிருந்தோம். ஸோ அதே கலரை வாங்கி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அவர் செய்கிறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் முடிய போது நாளைக்கு எல்லா செடியும் கொண்டு மேலே வச்சிடலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் எல்லா செடியும் கீழே தான் வச்சுருக்கேன், தரையில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், அந்த 3 செடியை எப்படி பிளான் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், எல்லா செடியும் கீழே தான் இருக்குது. ஸோ நான் அடுத்து எல்லாத்தையும் தூக்கி மேலே வைக்கணும். ஸோ இந்த 3 செடி உங்களுக்கு ஒரு சீரீஸ் மாதிரி ஆரம்பித்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். 3 செடி எப்படி கொக்கோபீட்டில் பாட் பண்ணணுங்கிறத ஜூன் 1ஆம் தேதி பாட் பண்ணி காமிச்சேன். அப்போக்கப்போ அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ 3 மாதம் ஆயிடுச்சு இப்போ. ஸோ நம்ம இந்த செடியை இன்றைக்கி பாட் பண்ண போகிறோம். மைக்கோரைஸா, பெர்லைட்டா, கொக்கோபீட்டு 3 தான் இதுக்கு வேணும். 3 தொட்டி வேணும். 8 இன்ச் தொட்டி வேணும். தொட்டியில் ஃபுல்லாக ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். ட்ரைனேஜ் ஹோல்ஸ் ப்ளஸ்ஸு நல்ல ஏரேஷன் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தொட்டியில் நான் ஹோல்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ தண்ணி ரொம்ப தேங்காது. கொக்கோபீட்டில் தண்ணி தேங்காத அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பெர்லைட்டை கொக்கோபீட்டோட மிக்ஸ் பண்ணிடலாம். 80-20 ரேஷியோ இல்லைன்னா 70-30 ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பெர்லைட்டை போடும்போது உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு ரொம்ப கொக்கோபீட்டில் தேங்காத அளவுக்கு பார்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ இதோட எதுவுமே மிக்ஸ் பண்ணலை. கம்போஸ்ட் கிடையாது, போன் மீல் கிடையாது, நீம் கேக் எதுவும் கிடையாது. பியூர் கொக்கோபீட்டு, நல்லா வாஷ் பண்ண கொக்கோபீட்டு. வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட பெர்லைட்டை மிக்ஸ் பண்ணி நம்ம பாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 8 இன்ச் பாட்டை எடுத்துக்கிட்டு அடியில் எதுவும் போட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் அந்த செடியை எப்படி வளர்ந்துருக்குன்னு. ஸோ 3 மாதம் இந்த தொட்டிக்குள்ளே இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் 1 மாதம் கூட இருக்கலாம். இன்னும் ஃபுல்லாக பாண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதோட வளர்ச்சி இப்படி தான் இருக்குது. ஸோ எறும்பு நிறைய வந்திருக்கு இந்த செடிக்கு. ஸோ இந்த வெயில் ஜாஸ்தி இருனால என்னன்னு தெரியல, நிறைய இந்த கொக்கோபீட்டுக்குள்ளே எறும்பு போயிருக்கு. அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது கொஞ்ச நாளில் வெளியில் போயிடும். பாருங்கள், க்ரோத் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம கொண்டு போய் வச்சு அந்த 8 இன்ச் பாட்டில் வச்சிடலாம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த செடியும் கனமான செடி தான். நம்மக்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பழைய செடியை இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸியாக க்ரோத் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆன்லைன் ரோசஸ்க்கெல்லாம் போகலாம். இதிலெல்லாம் நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்லைன் ரோசஸ்க்கு போகலாம். ஸோ ஆன்லைன் ரோசஸ் ரொம்ப குச்சி மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் வளர்க்குறவங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க பார்த்து வளர்க்கலாம். ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கே சம்டைம்ஸ் செடியெல்லாம் போயிடும். ஏன்னா செடியோட ஹெல்த்தை பொறுத்து இருக்குது. ரொம்ப வீக் பிளான்ட் கொடுத்துட்டாங்கன்னா வளர்ச்சி ரொம்ப இதாகிடும். ஸோ நான் மைக்கோரைஸா கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு 5 கிராம் அளவுக்கு மைக்கோரைஸா நீங்கள் எடுத்து அந்த சுற்றி நம்ம போட்டுடலாம். சுற்றி போட்டுட்டு கொக்கோபீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இதோட ப்ராசஸ்ப்பா. இது ஒரு 10 டேஸ் ப்ராசஸ்ஸு. நீங்கள் அந்த 10 டேஸ்க்கு 5 டேஸ் மைக்கோரைஸா அதில் ஸ்டேபிள் ஆகணும். அதுக்கப்புறம் ட்ரைகோடர்மா விரிடி நம்ம செடிக்கு கொடுக்க போகிறோம். அது ஒரு 5 டேஸு. அப்புறம் 10 டேஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். 11th டே ஹியூமிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஹியூமிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் செடிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அப்படியே நம்ம கொண்டு போகலாம். நம்ம இன்னுமே ரோஸ் ஃபுட் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுக்கலாம் செடிகளுக்கு. எல்லாமே பிஜிஆர் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். செடி பெருசாகிடுச்சு. ஸோ 8 இன்ச் பாட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீடெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ 3 மந்த்ஸ் வரைக்கும் 6 இன்ச் பாட்டில் நிறைய ஃபீடு கொடுக்க மாட்டோம். பேபி பிளான்ட்டுக்கு கம்மியாக தான் கொடுப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மந்த் என்ன கொடுத்துருப்போம், ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு கொடுத்து பாட் பண்ணோம். அதுக்கப்புறம் நல்லா நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த செடிக்கு 13-40-13ங்கிற ஒரு என்பிகே நம்ம செகண்ட் மந்த் ஃபீடு கொடுத்தோம். பாருங்கள் அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. ஸோ அடியில் தண்ணி கொஞ்சம் ஊற்றுனேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இப்படி. இப்போ இந்த செடி ஒரு மாதிரி கோணலாக இருக்குது. ஸோ நம்ம பாட் பண்ணும்போது இந்த செடியை ஸ்ட்ரைட்டாக சென்டராக வச்சிடணும். நீங்கள் உங்களுக்கு கிராஸாக இப்போயே சரை பண்ணால் தான், இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஒன் சைடாக போயிடும். உங்களுக்கு சாயறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி
திருப்பி நம்ம 8 இன்ச் அந்த மாதிரி பாட் பண்ணும்போது செடியை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடணும். ஸோ கோகோபீட்டை இந்த மாதிரி போட்டு பாட் பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்டிக் வச்சுக்கிடலாம். நீங்கள் ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த குத்தி விடலாம். உங்களுக்கு ஏர் பாக்கெட்ஸ் வராமல் இருக்கும். நீங்கள் ஏர் பாக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் வந்துருப்பா செடிக்கு. நல்லா லேசாக குத்தி விட்டுட்டு ஒரு டேப் பண்ணிவிடுங்க. டேப் பண்ணால் கரெக்டாக செட்டில் ஆகிடும். உங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஸோ இப்படி தான் இதை பாட் பண்ணணும். நீங்கள் வந்து 6 இன்ச்சு, அதுக்கப்புறம் 8 இன்ச்சு, 10 இன்ச்சு, அப்புறம் 12 இன்ச்சு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஒரு வருஷத்தில் செடி வந்து நல்லா கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ப்ராசஸ் எல்லாம் வேறு வேறு மாறும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செடியை கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் எப்படி வளர்க்கலாங்கிறத சீரீஸில் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதை பார்த்தே நீங்கள் இந்த ஆன்லைன் ரோசஸை ஈஸியாக வளர்த்துடலாம். ஸோ பாருங்கள், மைக்ரோரைஸா நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி செடிக்கு ஓரத்தில் இந்த மைக்ரோரைஸா இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த மைக்ரோரைஸா கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கெமிக்கல் ஃபீடு செடிக்கு கொடுக்கக்கூடாது. இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. இது ஒரு ப்ராசஸ்ஸை இப்படி தான் அவங்கெல்லாம் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் கெமிக்கல் ஃபீடு கொடுத்தா மைக்ரோரைஸா இறந்துரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை கொடுத்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மைக்ரோரைஸா வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ப்பா. ஸோ ட்ரைகோடர்மா விரிடி வந்து ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு செடியை பாதுகாக்கும். ஸோ இது 2யும் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப கெமிக்கல் ஃபீடு வந்து அதாவது கெமிக்கல் ஃபங்கிசைட்ஸ் தேவைப்படாது. நிறைய பிரச்சனை செடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கெமிக்கலே நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நமக்கு தேவையே படாது. ஸோ இன்னொரு செடிக்கு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் பெர்லைட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த செடியை நட்டி காமிக்கிறேன். ஸோ இந்த 3 செடியும் நம்ம பாட் பண்ணோம். எப்படியெல்லாம் பாட் பண்ணோன்னு எல்லாமே இருக்குது. பாருங்கள் வேர் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு. க்ரோத் ரேட்டு நல்லா தான் இருக்குது. இன்னும் இது 1 மாதம் அந்த தொட்டிக்குள்ளே வைக்கணுனாலும் வைக்கலாம். எந்த இஷ்யூஸ் இல்லை. தாராளமாக இன்னும் கொஞ்சம் வளரும். ஸ்பேஸ் இருக்குது. நம்ம 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ ரீபாட் பண்ணி காமிக்கலாங்கிறதுனால நான் ரீபாட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆளே செய்யலாம். நமக்கு வந்து கூட ஒரு ஆள் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஆளாவே ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. லைட் வெயிட்டு. உங்களுக்கு இந்த கொக்கோபீட்டு, சிண்டர் இதெல்லாமே லைட் வெயிட்டு. மாடியில் வெயிட் ஏற்ற வேண்டாம், நம்ம கம்மியாக நிறைய செடி வைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மண்ணில் வைக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய வெயிட் ஏற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ மணல் இதெல்லாம் வந்து வெயிட் ஜாஸ்தி. 2வது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறையா இருந்துச்சுன்னா யங் ஏஜ்லலாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஒரு ஏஜுக்கு அப்புறமெல்லாம் இங்கே அங்கேயே தூக்கி வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகிடும். 2வது க்ளீனிங்கும் ரொம்ப மண் இருந்துச்சுன்னா நிறையா இந்த க்ளீனிங் எல்லாம் மாடி ரொம்ப அழுக்காயிடும். ஸோ கொக்கோபீட்டில் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் வர மாட்டேங்குது. ஸோ நான் அதனால தான் கொக்கோபீட்டை ப்ரிஃபர் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பாட் பண்ணிடலாம். பாட் பண்ணி ஒரு டேப் பண்ணிவிட்டு மைக்ரோரைஸா கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் இது ஆக்சுவலி இது எல்லாமே ஈவினிங் தான் செய்யணும். இந்த மாதிரி பாட்டிங் எல்லாமே ஈவினிங் சாயங்காலம் நல்லா குளிர்ந்த நேரத்தில் செய்யணும். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த செடியை கொண்டு போய் நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும். வெயில் படக்கூடாது, மைக்ரோரைஸா இறந்துரும். ஒரு 5 நாளைக்கு வெயில் படாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த செடியை. 5 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து வெயிலுக்கு கொண்டு வரலாம். இந்த ப்ராசஸ் இது. நீங்கள் அப்படியே உச்சி வெயிலில் வச்சிங்கன்னா அந்த உள்ளே இருக்க மைக்ரோரைஸா போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த பதமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணணும். அந்த மாய்ஸ்சர் இருந்தால் தான் அது நல்லா மல்டிப்ளை ஆகும். ஒரு 5 கிராம் போட்ட மைக்ரோரைஸா 100 கிராம் அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா டெவலப் ஆகிடும். வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் அந்த மைக்ரோரைஸா. பாருங்கள், இதை முடிச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றிடணும் செடிக்கு. ஸோ நேற்று நான் இது ஈவினிங் பண்ணேன். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஸோ மழையில் இந்த செடி நல்லாவே நனைஞ்சிருச்சு. ஸோ காலையில் ஒரு 10, 10:30க்கு கொண்டு வந்து செடியை நிழலில் வச்சுட்டேன். காலையில் நல்லா வெயில் அடிக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 நாளைக்கு இது நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும்னு. பாருங்கள், இதுக்கு நல்ல ஒரு ஷவரிங் கொடுக்கணும். எப்பயுமே ரீபாட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஷவரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுப்பா செடிக்கு. எந்த ஒரு செடிக்கு ரீபாட் பண்ணி முடிச்சதுமே ஷவரிங் இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் பாட் பண்ணும்போது நம்ம ஃபங்கிசைடு கொடுத்துருப்போம். கெமிக்கல் ஃபங்கிசைடு சாஃபு இல்லை பெவஸ்டின் ஏதாச்சும் கொடுத்து நம்ம ஹியூமிக் கொடுத்து பாட் பண்ணியிருப்போம். இது செகண்ட் பாட்டிங். 2வது தடவை பாட் பண்ணும்போது நம்ம மைக்ரோரைஸா, ட்ரைகோடர்மா ஆர்கானிக்காக கொடுத்து இதை பாட் பண்ணுறோம். ஸ்டார்டிங்கில் ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் நீங்கள் எடுத்த உடனே மைக்ரோரைஸா கொடுக்க முடியாது. ஏன்னா வெளியிலேருந்து ஃபங்கஸோடு தான் செடி வரும். ஸோ நம்ம ஃபங்கிசைடு கொடுத்து தான் பாட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, இத வந்து எப்படி நம்ம பாட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒட்டு கட்டுனது உள்ள போகணுமா? வெளியில இருக்கணுமான்னு கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாரி டவுட்ஸ் நெறையா இருக்கும். ஆக்சுவலி அந்த ஒட்டு கட்டுனது பாதி உள்ள போகணும், பாதி வெளியில இருக்கணும். ஸோ இந்த சின்ன செடிகளுக்கு அந்த மாதிரி நம்மனால செய்ய முடியாது. தொட்டி சின்னது. ஸோ இப்ப ரீபாட் பண்ணும்போது அத கரெக்ட் பண்ணிடணும் நம்ம. அந்த பாதி ஒட்டி கட்டுனது அந்த மண்ணுக்குள்ள போற மாதிரியும் பாருங்க இத பண்ணியிருக்கேன் நானு. பாதி இது உள்ள போயிடுச்சு. பாதி இது வெளியில தெரியுது. அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேசில்ஸ் எல்லாம் வளர்றதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி தான் நம்ம பாட் பண்ணணும். கம்ப்ளீட்டா உள்ளேயும் போக்கூடாது. கம்ப்ளீட்டா வெளியிலயும் வரக்கூடாது. பாதி இது உள்ள இருக்கிற மாரி நீங்க பாட் பண்ணணும். ஸோ அவங்க கேட்டாங்கப்பா அந்த கொஸ்டின. ஸோ அவங்களுக்கும் இந்த ஆன்சர் இது. இந்த மாதிரி நீங்க பாட் பண்ணணும். ஸோ பாருங்க இத கொண்டு போய் நான் நிழல்ல வச்சுட்டேன். ஸோ இங்கே ஒரு திராட்சை கொடி போகுது. அதுக்கு கீழ கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ ஒரு 5 நாள் இந்த செடி இங்கேயே இருக்கட்டும். ஒரு 5 நாள் கழிச்சு வெயிலுக்கு கொண்டு போலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.